ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, SBI பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ MODS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம். இந்த மல்டி ஆப்ஷன் டெபாசிட் ஸ்கீம்ஸ்னால் என்ன? ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது? இந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற போல் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த MODS அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஸோ இந்த MODSல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மணியை வந்து ரொம்பவே நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எமர்ஜென்சியாக எதனா ஃபண்ட்ஸ் வேணும், பர்டிகுலர் அமௌண்ட்டு எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஏன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணுறதுக்கு சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பெனால்ட்டி சார்ஜஸோ தேவைப்படாது, எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நார்மலாக உங்ககிட்ட ஒரு நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எந்த அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எது வேணாலும் நீங்கள் இந்த மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக உங்ககிட்ட வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு அப்ரோச் பண்ணணும். என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க, மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது. அடுத்தது, ஸோ உங்களுடைய மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸுக்கு வந்து மினிமம் ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதாவது மினிமம் அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 10,000 அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா 10,000க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே உங்களுடைய FDக்கு மூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா ஸோ நார்மலாக ஒரு 25,000 வந்து நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த இந்த MODSல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணிட்டோம். நம்முடைய இந்த மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணி நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸில் நம்ம மினிமம் அமௌண்ட்டாக 25 லிமிட் அப்படின்றத செட் பண்ணிட்டோம். இப்போது நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 60,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த 60,000 உங்களுக்கு அந்த 25,000 மினிமம் அமௌண்ட்டு பார்த்திங்களா, அந்த அமௌண்ட்டை மட்டும் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை லிமிட்டாக எடுத்துப்பாங்க. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு 35,000 பார்த்திங்க அப்படின்னா இந்த FDயில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுதான் மல்டி டெபாசிட் ஸ்கீம். அதாவது 60,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய லிமிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அப்ரோச் பண்ணும்படி 25,000 மினிமம் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த FDக்கு MODக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போது நம்முடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 25,000 நம்முடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். MOD பேலன்ஸ் அமௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 35,000 இருக்கும். இந்த MODயில் இருக்கிற இந்த 35,000 தான் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணும். அதாவது அந்த 35,000 எத்தனை நாள் இருக்கோ ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போது இன் கேஸ் ஆஃப் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் சம் அமௌண்ட்டை விட்ரால் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 எனக்கு எமர்ஜென்சியாக ஃபண்ட்ஸ் வேணும். ஏன்னா என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 25,000 இருக்குது. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 25,000 இருக்குது, MOD அக்கௌண்ட்டில் 35,000 இருக்குது. ஸோ எனக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா 40,000. இப்போது என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த 25,000 நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த MOD அக்கௌண்ட்டில் இருக்கிற 35,000 இருந்து 15 அதாவது ஒரு 15,000 எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து 25,000 எடுத்துக்கலாம், MOD அக்கௌண்ட்லேருந்து இருக்கிற 35,000 இருந்து அதை பிரேக் பண்ணி ஒரு 15,000 எடுக்கலாம். ஸோ 40,000 வந்து நம்ம விட்ரால் பண்ணிட்டோம். இப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 0 இருக்கும். MOD ரிமைனிங் அமௌண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா 20,000. அந்த 20,000 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஒரு சிம்பிள் ப்ராசஸாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அகெயின் சேம் ப்ராசஸ் தான். ஸோ இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனதர் 30,000 நீங்கள் திருப்பியும் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸில் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 25,000 அதை 40,000 25,000 எடுத்துட்டோம். இப்போ 0 பேலன்ஸ் இருக்குது. 30,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லிமிட்டாக செட் பண்ண 25,000 உங்களுக்கு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே மிச்சம் இருக்கிற 5,000 வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எங்கன்னா உங்களுடைய FD அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிவிடுவாங்க. இப்போது நம்முடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய லிமிட்டாக 25,000 ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லிமிட்டை வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம அந்த அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம். ஏற்கனவே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்த 25,000
ப்ளஸ் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த 30,000 25,000 எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற அந்த 5,000 சேர்த்து நம்மளுக்கு எம்ஓடி அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 30,000 நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு எஸ்பிஐயில் இருக்கிற மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸ்க்கான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற சம் கீ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்ஷியல் விட்ரால் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஸோ முக்கியமான பெனிஃபிட்ஸு இதில் இருக்கிற அமௌண்ட்டை விட்ரால் பண்ணுறது தான் ஸ்விப் அவுட் அண்ட் ஸ்விப் பண்ண அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காகவே போகும், ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உள்ளே வரும் அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். பார்ஷியல் விட்ரால் வந்து இதில் அப்லோட் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ இந்த ஸ்கீம்ஸுக்கு அப்படின்றதே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மினிமம் டெபாசிட் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஓடிக்கு வந்து மினிமம் டார்கெட்டாக நீங்கள் லிமிட் செட் பண்ணுறது வந்து 1,000 rupees 10,000 rupees வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டென்யூர் வந்து 1 yearலேருந்து 5 years வரைக்கும் இருக்குது. அதே ப்ரீமெச்சூர் விட்ரால் பெனால்ட்டி பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட்டுக்கு வந்து அப்படின்னா ஸோ இதில் வந்து நார்மல் எஃப்டிக்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை விட்டு நீங்கள் மீறும்போது உங்களுக்கு வந்து சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து வரும். ஆனால் விட்ரால் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதம் பெனால்ட்டி சார்ஜஸும் இதில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த இது கொடுப்பாங்க. ஸோ நார்மலாக எஃப்டிக்குன்னு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை நாள் வச்சுருக்கீங்களோ அத்தனை நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு 35,000 உங்களுடைய மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸில் இருக்குது, ஒரு மாதத்துக்கு இருக்குது அப்படின்னா 60 நாள் 7 நாள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 46 நாள்லேருந்து 179 நாளில் உங்களுக்கு வந்து 4.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இதை வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் டாப் அப் பண்ணலாம். ஸோ அதுக்கான பெனிஃபிட்ஸ் தான் இதில். இப்போது இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 yearலேருந்து 2 yearsக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.30% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. செகண்ட் இயர்லேருந்து லெஸ் தென் 3 yearsக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் இயர்லேருந்து 5 yearsக்குள்ளனா 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 5 yearsலேருந்து 10 years வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் எப்படியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இந்தமாரி மல்டி டெபாசிட் ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பேமெண்ட் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன அமௌண்ட் இருக்கோ எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எப்படியில் அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துடும். ஸோ தேவையான நம்ம பணமும் எடுத்துக்கலாம்.